யார் பேரை சொன்னால் எதிரி, நடுங்காக அவனே உன் தலைவன் என்று ஒரு வார்த்தை உண்டு. எங்கள் மாமா பேரை சொன்னால் உண்மையிலே அப்படித்தான் இருக்கும். இரவு பகல் எந்த நேரம் பார்த்தாலும் எங்களா கூட இருக்காரு. எப்போ வீட்டுக்கு போறதுனால அந்த அக்கா ஃபோன் பண்றாங்க, 3 மணி மாமா உட்காந்துட்டாங்க. அப்புறம் பார்த்தா நான் சட்டத்தில் போய் தூங்கிட்டு 3 மாசமா, உண்மையிலே சொல்றேங்க, 3 மாசமா அவர் படாத பாடு இல்லை. அவரை நாங்கள் வச்சு செய்யாத செய்கை இல்லை. இங்க வா இங்க வா இங்க போ இங்க போ. அப்படி ஜனகாஞ்சிக்காக நித்தம் உழைத்துக் கொண்டிருக்கும் அருமை மாமா மூத்த வழக்கறிஞர் ஐயா ஜெயச்சந்திரன் அவர்கள் இப்போது தனது உரையை ஆற்றுவார். மேடையில் வீட்டிற்கும் சிறப்பு விருந்தினர் தோழர் பேராசிரியர் அருணன் உட்பட்ட மூத்த வழக்கறிஞர் மற்றும் சட்ட ஆலோசகர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அருணன் அவர்கள் உட்பட்ட அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும், இங்கு பெருந்தொழிலாக வந்து கொண்டு வந்திருக்கின்ற பௌத்த ஜீவன்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நன்றி கூறி, ஒரு 5 மணி தொழில் 5 மணி துணியிலே என்னுடைய பேச்சை முடித்து சிறப்புள்ளார்களுக்கு வழிவிட வேண்டிய நிலையில் நான் உள்ளேன். ஜனகஞ்சி மடம் என்பது தமிழக திகம்பர சமணர்களுடைய வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, அது அவருடைய உயிர் மூச்சு. ஜனகஞ்சி மடத்தை நம் முன்னோர்கள் போற்றி பாராட்டி வந்திருக்கிறார்கள். தற்போது ஜனகஞ்சி மடத்தினுடைய நிலைமை 0. நிதி நிலைமை என்றாலும் நிர்வாக நிலைமை என்றாலும் ஒன்றும் சொல்வதற்கில்லை. சமணப்பேரவை தேர்தலை கடந்த வருடம் ஜனநாயக ரீதியாக முடித்துவிட்டு ஓய்ந்து விட்டோம் என்ற நிலையிலே மேல்சித்தாமூர் கிராம சிராவர்களும் பெரம்பலூர் சேர்ந்த என் சொந்தங்கள் ஜனகாஞ்சி பாதுகாப்பு சங்கத்துடைய எங்களுடைய தோழர்களும் எங்களை அணுகி எங்களை ஜனகாஞ்சி மடத்தினுடைய சீர்கேடுகளை சுட்டிக்காட்டுவதுதான் எங்களுக்கு தெரியும். இவ்வளவு சீர்கேடுகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஜனகாஞ்சி மஞ்ச மடத்தை நாம் சீர் செய்ய வேண்டும் என்று 2 சமண பேரவையும் ஜனகாஞ்சி சங்கமும் சேர்ந்து போராடி கொண்டிருக்கின்றன. நான் சுருங்க சொன்னால், ஜனகாஞ்சி மடம் என்பது சமணர்களுடைய பொது சொத்து. வசதியானவன் வசதியற்றவன் என்ற வேறுபாடு இல்லாமல் பழகக்கூடிய சமூகமாகிய சமணத்தினுடைய சொத்து. இதை ஒரு 10 நபர்கள் சட்டத்திற்கு புறம்பாக தற்போது தீர்மானத்தில் கூட வாசித்தார்கள். ஏதோ ஒரு ட்ரஸ்ட் இருப்பது போல. நான் சொல்கிறேன், ஜனகஞ்சி மடத்திற்கு சட்டபூர்வமான அமைப்பு ஏதும் இல்லை. தற்போது செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அனைவரும் சமூக சட்டவிரோத குழுவை சேர்ந்தவர்களே. அவர்களுக்கென்ற தனி அதிகாரம் சட்டத்தில் இல்லை. அவர்கள் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு அராஜகம் செய்வதை தவிர வேறும் செய்யவில்லை. இது குறித்து நாங்கள் சமண பேரவையிலே தீர்மானங்கள் போட்டு மடாதிபதிக்கு பல கடிதம் கணித்தும் பயனில்லை. அவர் என்ன செய்வார்? அவர் சுற்றியுள்ள சட்டவிரோத குழு அவர் கையை கட்டி போட்டு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறது நிலை எங்களுக்கு தெரிந்தவுடனே போராட்ட களத்தில் குறிக்க வேண்டிய நிலையில் நாங்கள் ஏற்பட்டோம். நாங்கள் ஒன்றும் செய்யலைங்க. ஒரு உண்ணாவிரத போராட்டம் ஒன்று ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி ஜனகாஞ்சி சங்கம் கோரிக்கை ஏற்று சமணப்பாறை அங்கீகாரம் செய்து ஏற்பாடு செய்த போது அதை தடுத்தார்கள். இவர்களுக்கு என்ன அறிவு இருக்கிறது என்ற ஒரு உண்ணாவிரத்தை தடுப்பதற்கு காவல்துறையினரை அரசியல் பணத்தையும் சட்டத்தை விரோதமாக சம்பாதித்துக் கொண்டிருக்கின்ற தொகையை வைத்துக் கொண்டு அவர்கள் நடவடிக்கை எடுத்தார்கள். பின்னிட்டு நாங்கள் 2 சங்கங்களை கூட்டி அதே நாளில் செஞ்சியில் வட்டாட்சியர் முன்னிலும் டிஎஸ்பி முன்னிலும் பேச்சுவார்த்தைகள் நடத்தும். பேச்சுவார்த்தையில் அந்த அராஜக குழு என்பது சிறிதளவும் மரியாதை இல்லாமல் நடத்தப்பட்டது. இதை எதிர்த்து நாங்கள் நடுத்தரவில் போராடி ஒரு வெற்றியை பெற்று அதே தேதியில் ஜனகஞ்சி மடத்தில் வழிபாடு செய்து போட்டியிடக்கூடிய சிவபெருமானுடைய அருளால் அங்கு கூடினோம். அதற்கு அடுத்து கூட நாங்கள் சில பெரியவர்கள் மூலம் அவர்களை அணுகி நீங்கள் ஒதுங்கிவிடுங்கள், எல்லா சமணர்களுக்கும் அந்த மடத்தின் மீது உரிமை உண்டு, செய்வர்களுக்கு வழிவிடுங்கள் என்று கூறினால் நாங்கள் விடமாட்டோம், அராஜகத்தை விடமாட்டோம். சட்டவிரோத குழு சொல்வதுதான்
நியாயம் என்று கூறினார்கள். இது குறித்து வழக்குகள் நடந்து கொண்டிருக்கின்றன, போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இங்கு வந்திருக்கின்ற மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய கடைசி வேண்டுகோள், ஒரு 50 நபர்கள் மட்டுமே நாங்கள் போராடி கொண்டுள்ளதை போக இங்கு வைத்திருக்கும் ஆயிரக்கணக்கான சமண மக்கள் இன்று ஒரு சபதம் மேற்கொள்ளுங்கள். நம் சொத்தை நாம் எப்படி காப்பாற்றிக் கொள்கிறோம், நம் குழந்தைகளை எப்படி நாம் காப்பாற்றிக் கொள்கிறோம், நம் குடும்பத்தை எப்படி காப்பாற்றிக் கொள்கிறோம் என்பதை விட நம் சமூக சொத்தான மதத்தை காப்பாற்ற வேண்டும், அங்கு இருக்கும் முறைகேடுகளை நீக்க வேண்டும் என்பது என்ற குறிக்கோளை மேற்கொள்ளுங்கள். நிறைய பேச வேண்டும் என்றாலும் நேரமில்லை. எனவே சட்ட போராட்டம் செய்வதற்கு நான் தயாராக உள்ளேன். நான் உண்மையில் சொல்றேன், கடந்த 3 மாதமாக நீதிமன்றங்களுக்கு செல்லும் நேரம் தவிர மற்ற நேரங்களில் இரவு தூக்கம் வருவதில்லை. வந்தவாசியில் இருக்கின்ற இளைஞர்களை தொடர்பு கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த தொடர்பு கொண்டு ஒவ்வொரு நாளும் போராட்டம் செய்த பிறகுதான் இந்த மாநாடு போன்ற வெற்றியான நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த கூறி இந்த மாநாட்டை வெகு விமர்சையாக தனிமனிதனாக செய்த என் சகோதர உறவினர் தனஞ்சன் அவர்களுக்கு நன்றி கூறி, இங்கு வந்திருக்கும் பெரியவர்களுக்கு நன்றி கூறி ஒருமுறை நான் கூறுகிறேன், இங்கு வந்திருக்கும் அனைவரும் எங்களுக்கு உங்களுடைய மாரல் சப்போர்ட், உங்களுடைய உணர்வுகளை வெளிக்காட்டி எங்களை வழிகாட்டுங்கள். நாங்கள் வென்றே தீர்வோம், அந்த ஜனநாயகத்தை மீட்டெடுப்போம், புதிய நிர்வாகத்தை அமையும் என்று கூறி உங்கள் அனைவருடைய பகுதியினுடைய ஒத்துழைப்பு மட்டும் எங்களுக்கு இருந்தால் போதும். நீங்கள் இங்கு வைத்திருக்க 500 நபர்கள் 5000 நபர்களுக்கு உண்மை நிறைவை தெரிவித்து எங்களை போற்றி எங்களுக்கு உதவ வேண்டும் என்று கூறி இந்த ஜனகாஞ்சி இயக்கம் இந்த சங்கமும் சமணப்பேரையும் நிச்சயமாக ஜனகாஞ்சி மடத்தில் ஒரு புதிய நிர்வாகக்குழு அமைத்து நிச்சயமாக அந்த மடம் சீர்கேடுகளை சரி செய்து மடத்தின் மூலமாக கல்லூரிகள், அறக்கட்டளைகள் மற்றும் எல்லா ஜனங்களுக்கும் உதவிகள் செய்யும் தயாராக கொண்டு கூறி அதற்கு உங்களுடைய ஆதரவும் அன்பும் அர்ப்பணிப்பும் தேவை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.